மருமகள் சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ப்ரெடிக்ஷனாக சொல்லியிருக்கேன், அதுவும் கடைசியாக சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்டையும் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்ச்செல்வி எப்படியாவது சேதுபதியை மன்னிப்பாங்களா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தோம். அந்த நிகழ்வுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏது தமிழ்ச்செல்வி கிட்ட நான் உன்னை காயப்படுத்தி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் தமிழ்ச்செல்வி, அதனால என்னை மன்னிச்சு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மன்னிப்பை மனசார இன்னைக்கு தமிழ்ச்செல்விகிட்ட கேட்டுட்டாரு. அது மட்டும் இல்லை, இவரோட மனமாற்றத்தை பார்த்த தமிழ்ச்செல்வி தான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமையே கோர்ட்டில் நின்றுகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் நீதிபதி, தமிழ்ச்செல்வி உன்னோட முடிவு என்ன, கேஸை வாபஸ் வாங்கிக்கிறியா இல்லை இன்னும் தொடரணும், விவாதத்து வேணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உனக்கு இன்னும் 6 மாதம் டைம் கொடுக்க தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்கிறாங்க. யோசிச்சு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த தருணத்தில் தான் தமிழ்ச்செல்வி நினைக்கிறாங்கன்னா, தன்னோட மாமனாரான ராஜாங்கம் தன் மகன் செஞ்சது தப்பு தான், அதுக்காக மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை பெருந்தன்மையாக செஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பத்தாவும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட பேரை செஞ்சது தப்பு தான், அதுக்காக வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்காத, நம்ம பிள்ளைக்காண்டியாவது நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்ததை நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாவும் தனக்கு அட்வைஸ் பண்ணதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் நீதிபதி உன்னோட முடிவு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தான் தமிழ்ச்செல்வியோட முடிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற நிலைமையில தான் சேது இருந்தார். அந்த தருணத்தில் தான் தன்னோட முடிவை கரெக்டாக சொல்லிட்டாங்க. தான் தமிழ்ச்செல்வி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தன்னோட முடிவை சொல்கிறாங்க. என்னன்னா, நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இவரோட சேர்ந்து வாழவும் சம்மதிக்கிறேன் அப்படின்ற முடிவை சொல்கிறாங்க. இதை கேட்ட நீதிபதி ரொம்பவே சந்தோஷமாக கேஸை இதோட தள்ளுபடி பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அவங்களோட கேஸ் முடிஞ்சதுமே சேது வெளியே வராங்க. கோர்ட்டை விட்டு வெளியே வந்ததுமே ஒரே ஆட்டம் தாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சேது தன்னோட சந்தோஷத்தை கண்டிப்பாக இனிப்பு கொடுத்து கொண்டாடணும் அப்படின்ற விதத்தில் டீ கடையில் போய் ஏதாவது ஸ்வீட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, தேன் மிட்டாய் தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த தேன் மிட்டாய் பாட்டிலே வாங்கி என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்குமே கொடுக்குற, என் பொண்டாட்டி கேஸை வித்ட்ரா பண்ணிட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே நாங்கள் சேர்ந்து வாழ போகிறோம், இனிமேல் நான் எந்த இதுவுமே கவலைப்பட போகிறதில்ல அந்த மாதிரி சொல்கிறாரு சேது. அந்த தருணத்தில் தான் அங்கே எல்லாருமே டைவர்ஸ்க்காக வந்திருக்கவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் நாள் தள்ளி இருந்து அவங்களோட கோவத்தை குறைச்சி பாருங்க, குறைச்சி வாழ்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும் இந்த கோவம்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றத சொல்லுவாரு. இந்த மாதிரி எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணிட்டு சேது என்ன பண்றாருன்னா திரும்பவும் டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் ஆடிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது என்னன்னா, ஐ லவ் யூ தமிழ்செல்வி. வார்த்தையை தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிடுறாரு. இந்த வார்த்தையை கேட்ட தமிழ்ச்செல்வி எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாங்க. அந்த இடத்துல தான் அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஏமா தமிழ்ச்செல்வி, ஓ வீட்டுக்காரு உனக்கிட்ட ஐ லவ் யூ சொல்றான், பதிலுக்கு நீ எதுவும் சொல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஐ லவ் யூ டூ. வார்த்தையை தமிழ்ச்செல்வி சேது கிட்ட சொன்னதுமே சேது தலைக்கால் புரியாம தான் இருந்தாரு. இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. இனி வர எபிசோடு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்த்துலாம். சேதுவும் தமிழ்ச்செல்வியும் கோர்ட்லேருந்து வீட்டுக்கு நேராக போகிறாங்க. வீட்டுக்கு நேராக போனதுமே மலர் என்ன செய்வாங்கன்னா ஆலத்தி எடுத்து அவங்கள வீட்டுக்குள்ளே வரவேற்பாங்க. அந்த சமயத்தில் ராஜாவும் அது மட்டும் இல்லாமல் அப்பத்தாவும் வாசல்லையே நின்று வரவேற்க தயாராகவும் இருப்பாங்க. சேதுவும் தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்கு வந்ததுமே அப்பத்தா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, தமிழ்ச்செல்வி நீ ரொம்பவே பெரிய மனுஷி தாண்டி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என் பேரனை மன்னிப்பியா மன்னிக்க மாட்டியா அப்படின்ற நினப்பிலேயே நான் இருந்தேன், ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு நீ உனக்காக இல்லைனாலும் உன்னோட குழந்தைக்காக இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்க, ரொம்பவே சந்தோஷம் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்ல போகிறாங்க. அடுத்ததான் ராஜாங்கம் தமிழ்ச்செல்விட்ட என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த முடிவு எடுத்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம் தமிழ்ச்செல்வி, அது மட்டும் இல்லாமல் என்னோட மகனை நீ மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேயே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்ல போகிறாரு. தமிழ்ச்செல்வி தன்னோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே தன்னோட முடிவை நினச்சி சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க மனசில் இன்னும் சேது ஏற்படுத்தின காயம் ஆறவே இல்லை, அதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இனி வர எபிசோடில் தாங்க தெரிய போகுது சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா அப்படின்றது, வெளி உலகத்துக்கு மட்டுமே தான் சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிக்க போகிறாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் தான் தெரிய போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.